உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஜிலேபி. எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். இது வீட்டிலையே எப்படி ரொம்ப கிறிஸ்பியாக ஜூஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதை நாமளே வீட்டில் செஞ்சு சுட சுட சாப்பிட்றப்ப தனி டேஸ்ட்டு தான். பாருங்கள், உள்ளே எல்லாம் எவ்வளோ ஜூஸியாக பாகு ஊறிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. வாங்க இந்த சூப்பரான ஜிலேபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். நாம் எந்த கப்பில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம், பட் அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் யூஸ் பண்ணணும். 1/2 கப் அளவுக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சர்க்கரை பாகு தயாராகட்டும். சர்க்கரை நல்லா கரையட்டும். ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். ஃபஸ்ட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நமக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காயையும் தட்டி சேர்த்துருக்கேன். விதையை மட்டும் எடுத்து நல்லா பொடிச்சு சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். நாம் விரும்பினா கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாகு ஜஸ்ட் 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். 1 கம்பி பதம் அளவுக்கு காய்ச்சிடக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். பாகு ரொம்ப கெட்டியாகிடுச்சின்னா ஜிலேபிக்குள்ளே பாகு இறங்காது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஜிலேபி கிறிஸ்பியாக நமக்கு வராது. இந்த பதம் தான் கரெக்டான பதம். அடுத்து ஜிலேபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காகத்தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லம்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக கலக்கிக்கலாம். தண்ணி ஒட்டுக்காக சேர்த்தோம்னா நீத்து போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக மட்டும்தான் சேர்க்கிறேன். இதுக்கும் டேஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் நான் இது எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவாக வர மாதிரி ஒரு டைல்யூஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்த பிறகு உடனே நாம் ஜிலேபி பொரிச்சு எடுத்துடணும். டைம் விட்டோம்னா பேக்கிங் சோடாவோட எஃபெக்ட் போயிடும். அவ்வளோதான், நம்மளுடைய பேட்டர் சூப்பராக தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு போராட்டமே நடக்குது. நான் இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஜோத்ஸ்னா நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிக்குது பாருங்கள். இதை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெச்சப் பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். கெச்சப் பாட்டில் எதுவும் இல்லைன்னா ஒரு மொத்தமாக இருக்கிற பாலித்தீன் பேக்கில் ஒரு கார்னரை சின்னதாக கட் பண்ணி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு பேனில் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் ஓவராகவும் ஹீட் ஆகிடக்கூடாது, அதே சமயம் மீடியம் ஹீட்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடாது. சரியான சூட்டில் இருந்தால் தான் நாம் புளிஞ்சு விட்ட உடனே இந்த மாதிரி புசு புசுன்னு பொங்கி வரும். ஓவர் ஹீட்டாக இருந்தால் உள்ளே வேகாமல் வெளியே கலர் மாறிடும். ஹீட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உப்பி வராது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போயிடும். இப்போ இது கரெக்டாக இருக்குது பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. இது சட்டுன்னு வெந்துடும். அதனால் பார்த்துட்டு கலர் மாறுறதுக்குள்ளே எடுத்துடணும். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம பாகுக்குள்ளே போட்டுடலாம். பாகுக்குள்ளே போட்டு ஊற வைக்கணுன்றதெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு போட்டு ஒரு டிப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். நான் இந்த 3ஐயும் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி சர்க்கரை பாகை மேலே எடுத்து போட்டு ஒரு பெரட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் உடனே வெளியே எடுத்துட்டேன். இது ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக சுட சுட சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறப்ப நமக்கு சூடாக இப்படி கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான்.
ஃபஸ்ட்டு டைம் ஸ்க்வீஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கோணல் மாணலாக தான் வரும். எனக்கும் அப்படி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டைம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஒரு 3 ரவுண்ட் மட்டும் விட்டால் போதும். இது கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. சரி கொஞ்சம் பெருசாக போட்டு பார்க்கலான்றதுனால ஒரு சுற்றி எக்ஸ்ட்ரா சுற்றி இருக்கேன். 3 சுற்று மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இந்த மாதிரி போட்டவுடனே பொங்கி வர மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய வச்சுக்கோங்க எண்ணெயை. எண்ணெயோட ஹீட் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரே மாதிரி அப்போ தான் வெந்து வரும். நம்மளுடைய ஜிலேபியெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இதை சக்கரை பாகுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் குயிக்காக தயாராகிடும். நீங்களும் இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் கடையை தேடி போகவே மாட்டீங்க. பாகில் போட்ட உடனே எடுத்துடணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஊற விட்டோம்னா வதன்னு போயிடும். நான் இதே மெத்தடில் எல்லா ஜிலேபியும் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் பொடி பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுட்டோம்னா கடையில் வாங்குகிற ஜிலேபி மாதிரியே இருக்கும். பார்க்கவே எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் ஒரு ஜிலேபி எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற மாதிரியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.